பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்தே மாமல்லபுரத்தில் நீங்கள் களத்தில் இருக்கீங்க. இப்போ இங்கே சென்னையில் அதி கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ மாமல்லபுரத்தில் என்ன மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கிறது? கடல் சீற்றம் என்பது அதிகரித்திருக்கிறதா? கடல் அரிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? நாம் தற்போது மாமல்லபுரம் அந்த கடற்கரை கோவில் பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு ஏற்கனவே அந்த கடல் அலையுடைய சீற்றம் நேற்று முதலே அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய படகுகளை கரையை வழக்கமாக நிறுத்தக்கூடிய கரையை தாண்டி குடியிருப்புகளை ஒட்டியே அந்த படகுகளை நிறுத்தி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடல் சீற்றம் மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்துடன் காணக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது. கரையும் கடலும் தெரியாத அளவிற்கு இணைந்து காணப்படக்கூடிய ஒரு தண்ணீர் காட்சியாக இருக்கிறது. அந்த அளவிற்கு கரையை கடந்து அந்த குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி அந்த கடல் நீரானது உட்புகுந்து அந்த படகுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட இடம் வரைக்குமே அந்த கடல் நீரானது உட்புகுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இருக்கு கடலுடைய அந்த காட்சி என்பது ஆக்ரோஷமான ஒரு காட்சியாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சீற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. புயல் உருவாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நேற்று இரவு முதலே மாமல்லபுரம் பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்று அதிகாலை முதல் சூறைக்காற்றுடன் கனமழை என்பது பெய்து வருகிறது. நாம் பார்க்கலாம், மாமல்லபுரம் கடற்கரையோடு இருக்கக்கூடிய அந்த விடுதிகள், உணவகங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இங்கே எந்த பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவதில்லை. சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம். கடல் மிகுந்த சீற்றத்துடனும் அதிக சூறைக்காற்றும் பலத்த காற்றும் வீசி வருவதால் பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இந்த கடற்கரை பகுதியில் வெள்ளம் அதிகரித்து கண்டே செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. நேரடியாக பார்க்கலாம், கடலுடைய சீற்றம் ஒரு 10 அடிக்கு மேல் அதனுடைய உயரம் இருக்கும் காட்சியாகத்தான் இருக்கிறது. கரையை ஒட்டி அந்த நீரானது உட்புகுந்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. மாமல்லபுரத்தில் கடல் மிகுந்த கொந்தளிப்புடன் காணப்படுகின்றது. இன்று பிற்பகல் அல்லது மாலையில் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த பகுதியில் தற்போது பலத்த காற்று வீசி வருவதாக களத்தில் இருந்து செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.